ஆனா இப்போ இந்த ஸ்பீச்ன்ட்டு இல்ல. பொதுவா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு சமூக வலைதளத்துல கவனிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து எதிர்ப்பு அரசியலே பேசுறாரு. மத்த கட்சி குறிப்பா ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிய விமர்சிச்சு தான் பேசுறாரு தவிர்த்து, அவரு என்ன அ பண்ண போறாருங்கிறத வந்து இத விட கம்மியா எதிர்ப்ப தான் அதிகமா முன்வைக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க அந்த மாரியான குற்றச்சாட்டுகள? இல்ல. இப்ப இருக்கிறவங்கள எதிர்க்கிறது என்ன வச்சு எதிர்க்கிறார்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆ ஓகே. ம். எந்த பாயிண்ட் வச்சு எதிர்க்கிறார்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அவங்க என்னென்னலாம் தவறு செய்றாங்கன்றத சுட்டி காட்டுறார்ல, ம். அத தான் இவர் மாத்த போறாருன்னு சொல்ல வராரு. ஓகே, ஓகே, ஓகே. ம். இப்ப தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வரும். அதுல என்ன பண்ண போறாங்கன்றது கிளியரா வந்துரும். ம். ம். இவங்க பண்ணக்கூடிய தவறுகள், இவங்க தவறுன்னு சுட்டி காட்டுறாங்கல்ல, அந்த தவற திருத்திக்கிறது தான் இவங்களோட முதல் வேலையா இருக்கும். ஓகே. விஜய் சார் அப்படிதான் அத கன்வே பண்றாரு. ஓகே, ஓகே. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகள் என்னென்னலாம் பண்ணுச்சோ, அதெல்லாம் தவிர்க்கிறது தானே முதல் அரசியல். ஓகே. அதுதானே முதல் மாற்றம் இங்க. அப்ப அந்த எதிர்ப்பு அரசியல் தேவைப்படுது அங்க. எதிர்ப்பு அரசியல் தானே. இது எதிர்ப்பு அரசியல் இல்ல. தவறை சுட்டி காட்டுற அரசியல் தானே. ஓகே, ஓகே. ம். உங்கள என்ன பர்சனல் வஞ்சமா இருக்கு உங்களுக்கு ஆ, எங்களுக்கு. ஆ. இல்ல அந்த பொலிட்டிக்கலான பொலிட்டிக்கலான விஷயங்கள நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ம், ம். மக்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ஓகே. அந்த மக்கள்ல நானும் இருந்தேன் அன்னைக்கு. ம், யார் விஜய் சாருமே இருந்தார். உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாரு. ம். அந்த காலகட்டத்துல உங்களுக்காக அவரே டிராவல் பண்ணார். சைக்கிள்ல போய் கேம்பெயின்லாம் பண்ணாரு உங்களுக்கு. ஓகே. இவ்வளவும் பண்ண இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு ஒரு கோவம் வரும்ல. ம், ம். அந்த கோவத்த ஒரு தலைவரா அவர் காட்டுறாரு. ஓகே, ஓகே. ம். என்னை ஏமாத்திட்டேன்ற கோவத்தை வெளிப்படுத்துறது வந்து எதிர்ப்பு அரசியல் கிடையாது. உன் தவற சுற்றி காட்டுற அரசியல். ஓகே, ஓகே. ம். அப்போ நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ம். இல்லைன்னா ஓரமா போயிடுங்க. ஓகே. ம். உன்னால பதில் சொல்ல முடியாது. மாத்தவும் முடியாது. அப்போ மாத்தறதுக்கு எங்கள அலோவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஓகே, சிம்பிள். ஓகே. அந்த அரசியல் தானே அவர் முன் வைக்கிறாரு. ம், ம். ஓகே. இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம்ல. எத்தனை வருஷம் பார்த்துட்டோம். நம்ம பொறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இதை பார்க்குறோம். ம். பொறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்க. ஒரு ஆளுக்கு வழி விடுங்கப்பா. என்ன பண்றாரு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஓகே. சரியா இல்லையா? சரி சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. சரியில்லைன்னு சொல்லுங்க. ம். மாத்திடுவோம். ஓகே, ஆனா சான்ஸ் கொடுங்களேன். அதுவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, ஓகே. ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். ஓகே. அதுதான்.